ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது பீக்கங்காயோடைய தோலுங்க. பீக்கங்காய் பொரியல் பண்ணிவிட்டு இந்த தோலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாங்க. இது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது சின்ன சின்ன மிளகா, காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாங்க. இது என்கிட்ட இதான் இருந்தது, எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. தேங்காய் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப, இதில் ஒரு பாதி தேங்காய் போட்டுக்குவோங்க, எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி நம்ம துவையல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது நான் அப்பளம் பொரிச்சிட்டு வச்ச கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த பீக்கங்காய் தோலை இதில் கொட்டி வதக்கிக்கலாங்க. இந்த பீக்கங்காயை ஓரளவுக்கு நல்லா அந்த தோலை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பீக்கங்காய் அரிஞ்சிங்கன்னா அந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது நிறைய சத்து இருக்குது. இந்த மாதிரி வதக்கி துவையல் பண்ணினா சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க, இட்லிக்கு எல்லாத்துக்கும். பீக்கங்காய் கூடயே இந்த புளி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுறேன். இந்த பூண்டையும் அதிலே போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுவாங்க. பெரிய காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். என்கிட்ட இதான் இருக்குது, அதனால் நான் இதை போடுறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த தேங்காயுமே இதிலே சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த குட்டி குட்டி மிளகா, காந்தாரி மிளகா போட்டார் இல்லைங்களா, அது எனக்கு ஊரில் இருந்து அப்பா கொடுத்து விட்டாங்கங்க. நான் தான் வீடு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வேறு மிளகா இல்லை, அது கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால் நான் அந்த மிளகா யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மல் மிளகா கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் பொறுமையாக சுட போகுது. ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு இந்த கடாயை போட்டுக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேணாங்க, அதில் இருக்கிற எண்ணெயே போதும். இப்போ இந்த கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த கருப்பு உளுந்து உடச்சிதுங்க, அது இந்த தூள் மாதிரி இருக்கும் கொஞ்சம், அந்த உளுந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கை அளவுக்கு போட்டுருக்கோங்க, அதை வறுத்துக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவரை நல்லா உளுந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. செவரை ரொம்ப தீய விடாமல் பார்த்து சிம்மில் வச்சு வறுத்துக்கணுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு இதை ஆற வச்சு இந்த உளுத்தம்பருப்பு வறுத்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி தேவைக்கு ஏற்ப விட்டு, நமக்கு தனியாக வேணும்னாலும் தண்ணியாக அரைச்சிக்கலாம், சட்னி மாதிரி. இல்லை துவையல் மாதிரி வேணும்னாலும் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கலாங்க. இது ஆறுனது இதில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன், ஏன் ஒரு ரெடியாக அரைக்க முடியாது, மீதி வச்சுருக்கேன். அடுத்தது அரைப்பேன், அரைச்சிட்டு பார்க்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். இப்போ அந்த எல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த கடாயை தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், குட்டி மிளகாய், அந்த காந்தாரி மிளகாய்,
ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு. இதை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சதை தவையில் இது கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். அப்படியேவும் தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வதக்கி எடுத்து வச்சுட்டா 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை இதிலே சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி கட்டியாகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி அப்படியே எடுத்துக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. பாருங்க, நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றினா அதெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன்.